மக்களுடன் மனதின் குரல். நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி. 129வது மாதத்தில் தடம் பதிக்கும் பாரத பிரதமரின் மனதின் குரல். 28/12/2025 பகல் 11:30 பொதிகை தமிழ் தொலைக்காட்சி. நமோ மற்றும் சாரல் ஆப்பில் பதிவு செய்து பிரதமரோடு பேசும் வாய்ப்பை பெறுங்கள். வி ரமேஷ் வழக்கறிஞர், மத்திய சென்னை மேற்கு மாவட்டம், பாஜக. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உச்சத்தை தொட்ட தங்க விலை. மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். 9840551787. பாண்டிச்சேரி ஸ்பீச்சுங்கிறது வந்து விஜயனுடைய சுறா படம் மாதிரி இருந்துச்சு. இது வந்து ஈரோட்டில் விஜய் இன்னைக்கு பேசினது வந்து துப்பாக்கி படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. திருப்பரங்குன்றத்துக்கு அவருடைய நிலைப்பாடு என்ன? அது நம்ம விஜயை தான் கேட்கணும். நம்ம விஜய் பேசினதுல இருந்து என்னுடைய இன்டர்பிரேஷன் கொடுக்கலாம். அவர் அந்த பேசுற இடத்துல ஏன் இந்த மாதிரி பேசிட்டாருங்கிறதுக்கு நம்ம விளக்கம் சொல்லலாம். அவர் இதை பேசி இருக்கணுங்கிறதா என்னுடைய பார்வை. பிஜேபி எதிர்ப்பே பேச மாட்டேன்றாரு, பிஜேபியே பேசவே மாட்டேன்றாரு, பிஜேபினே சொல்ல மாட்டேன்றாரு. சார், தமிழ்நாட்டுக்கும் பிஜேபிக்கு சம்பந்தம் இல்லைன்னு நினைக்கிறாரா என்ன? அவர் தான் சொல்றாரு, இன்னைக்கு வந்து நாங்க வரும்போதே கொள்கை எதிரி யாருன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம், அரசியல் எதிரி யாருன்னு தான். யாரு கொள்கை எதிரி? யாரு? அவரே மீட்டிங்ல கேக்குறாரு, நம்மளுடைய கொள்கை எதிரி யாரு? அவரையா சொல்ல மாட்டாரா? அவர் சொல்ல மாட்டாரா? ஏற்கனவே சொல்லியிருக்காரு சார். பிஜேபி சார்ந்து எந்த கேள்வியுமே பேச மாட்டேன்றாரு சாருங்க, எதையுமே பேச மாட்டேன்றாரு. விஜயனுடைய பார்வை என்னன்னா, இப்ப வந்து விஜய பார்த்து சந்திரமுகியாவே மாறி போய் உட்கார்ந்து இருக்கிறது திமுக தான், பிஜேபி இல்ல. விஜயனுடைய ஒரே போக்கஸ் ஸ்டாலின் ஐயா மட்டும். ஸ்டாலின் ஐயாவை மட்டும்தான். அவர் வந்து அந்த அர்ஜுனனுக்கு அந்த வில்லு விடும்போது வேற எதுவுமே தெரியல, அந்த குறிதான் ஸ்டாலினை மட்டும் குறிப்பாக அவரை மட்டும்தான். ஏன்னா அது வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலா பொசிஷன் பண்றாரு அவரு. எனக்கு நிகர், எனக்கு எதிரி ஐயா ஸ்டாலின் தான், உதயநிதி ஸ்டாலின்லாம் இல்ல. பாரதிய ஜனதா பெரியாரை எதிர்க்கிறது ஆன்மீக ரீதியில, ஸ்ரீமான் பெரியாரை எதிர்க்கிறது திராவிட தமிழ் தேசியம் ரீதியில. ஆனா பொது எதிரின்னு வரும்போது பெரியாரை முன்னிலைப்படுத்துறாங்க ரெண்டு பேருமே. அப்ப வந்து உடனே சீமானும் பாரதிய ஜனதாவும் பி டீம்னு சொல்றது எவ்வளவு அபத்தமோ அதுக்கு சமமான அபத்தம். விஜய் வந்து இன்னைக்கு அமித்ஷா வந்து ஐயா ஸ்டாலினை பத்தி பேசினதுக்கு ஒரு பதில் சொல்லல, அதனால பிஜேபியை பார்த்து பயப்படுறாரா, இல்ல பிஜேபியினுடைய பி டீம் விஜயான்னு கேட்கறதும் அவ்வளவு அபத்தம்ங்கிறது என்னுடைய பார்வை. இன்னைக்கு எலெக்ஷன் என்ன, திமுக நாட்டு பிரச்சனையை பேசணும் சார், நாட்டுல நடக்கிற மக்கள் பிரச்சனையை பேசணும் சார். இன்னைக்கு மக்கள் அன்றாடம் எது பிரச்சனைக்கெல்லாம் பேச பொருளா இருக்கு அதுக்கெல்லாம் பேசணும் சார் விஜய். ஆமா, இதுலயே சொல்றாரு, இவங்க வந்து இதை பேசலாம் அதை பேசலாம், மக்கள் பிரச்சனை நம்ம பேசிட்டு தானே இருக்கோம். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பேசும்போது மக்கள் பிரச்சனையை பேசுறோம்லன்னு சொல்லிட்டு ஈரோட்ல பேசுறாரு, மஞ்சளை பத்தி பேசுறாரு. இப்ப இளம் பெரியார் ஒருத்தர் உருவாயிருக்காரு தெரியும் இல்லையா? அப்போ இவர் பெரியார் பேரை வச்சு நீங்க வந்து கொள்ளையடிக்காதீங்கன்னு பேசுறாரு. பெரியார் வந்து எந்த பதவியில இருந்தாரு, எவ்வளவு செல்வந்தரா இருந்தாரு, எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, எத்தனை ஆண்டுகள் கஷ்டப்பட்டாரு, மக்கள்கிட்ட இருந்து ஒரு காசு சல்லி காசு கூட இது பண்ணலாம். ஆனா நீங்க பெரியார் பேரை சொல்லி கொள்ளையடிக்கிறீங்க, உங்களுக்கு காப்பாத்துறதுக்கு கொள்ளையடிச்ச காசு இருக்கு, என்கிட்ட இந்த மாசு இருக்குதுங்கிறார், அதெல்லாம் பேசுறாரு. ஆனா இன்னொரு இளம் பெரியார் உருவாயிருக்கிறத பத்தி இவர் பேசியிருக்கணும். திமுகக்கு இன்னைக்கு அரசியலே பாரதிய ஜனதா எதிர்ப்புங்கிறது மட்டும்தான் ஆயிடுச்சு. அவங்களுக்கு கொள்கையும் இல்லை, கோட்பாடும் இல்லை. இன்னைக்கு ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன், பாரதிய ஜனதா ஒரு 5-10 வருஷம் தமிழ்நாட்டில் நாங்கள் போட்டி போடல, வெளியே போறோம், லீவ் போட்டு போறோம்னா திமுக செய்யறதுக்கு அரசியல் கிடையாது. அந்த அளவுக்கு வந்து அவங்க கொள்கையிலிருந்து நீத்து போயிட்டாங்க. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவருமே கேட்போம். வணக்கம் நந்தகுமார் சார். வணக்கம் ஆதேஷ், எப்படி இருக்கீங்க? அட்டகாசமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஈரோடு பொதுக்கூட்டம், கட்சியினுடைய பொதுக்கூட்டம், திரு விஜய் அவர்களுடைய ஸ்பீச், மற்ற எல்லா நிர்வாகிகளும் இன்னைக்கு எல்லாருமே ஆளுக்கு ஒவ்வொருத்தருமே ஒரு 2-3 நிமிடங்கள் 5 நிமிடங்கள் வரைக்குமே எல்லாருமே பேசியிருக்காங்க. விஜய் அவர்கள் ஸ்பீச்சில் நீங்க என்ன எடுத்துக்கிட்டீங்க, நீங்க சொல்லுங்க, அதுக்கு பிறகு நான் நிறைய கேள்விகள் இருக்கு. இல்லை, இந்த ஸ்பீச் வந்து பாண்டிச்சேரியில் நடந்த ஸ்பீச்சுக்கு அப்புறம் இந்த ஈரோடு ஸ்பீச் பார்க்கும்போது பாண்டிச்சேரி ஸ்பீச்சுங்கிறது வந்து விஜயனுடைய சுறா படம் மாதிரி இருந்துச்சு. இது வந்து ஈரோட்டில் விஜய் இன்னைக்கு பேசினது வந்து துப்பாக்கி படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அதாவது அவங்க லெவலில் பார்க்கும்போது அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேச்சாக இருந்துச்சு. பாண்டிச்சேரி பேச்சுக்கும் இதுக்கும் கம்பேரிசனே கிடையாது. அதோட நடுவில் காஞ்சிபுரம் பேசினாரு, அதுவும் நல்ல பேச்சு தான். ஆனால் அது வந்து உள்ளரங்கத்தில் 2000 பேர்த்துக்கு மட்டும் QR கோடு கொடுத்து பண்ணினாங்க காஞ்சிபுரத்தில்.
ஸோ இது அந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுக்குள்ளார நடக்கிற ஓப்பன் மீட்டிங்கில் நடக்கிறது ஒரு பெரிய அளவுக்கு ஈரோடு. ஸோ அதனால் அவங்க கட்சிக்காரங்க கிட்ட அவருடைய ரசிகர்கள் கிட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பாண்டிச்சேரி செட்பேக்கு அப்புறம் என்ன பேச போறாரு, எப்படி பேச போறாருன்னு. மற்ற நம்மள மாதிரி அரசியல் பார்வையாளர்கள்கிட்ட என்ன இருந்துச்சுன்னா கூட்டம் எப்படி வரும், ஏன்னா கரூரில் வந்து பெரிய ட்ராஜடி ஆச்சு, அதனால வந்து மகளிர்லாம் எப்படி வருவாங்க, குழந்தைகள் எல்லாம் வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சைட்லேருந்து குழந்தைங்கள்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் நம்ம பல பெண்களை பார்த்தோம், குழந்தைங்களோடய அங்கே வந்திருந்தாங்க. முந்தின நாள் நைட்ல இருந்து வந்து எல்லாம் பார்த்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் மீட்டிங் அன்னைக்கும் இன்னைக்கும் வந்தாங்க. அவங்கள அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சதெல்லாம் பார்த்தோம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இது ஒரு சாதாரண ஒரு எல்லா மாவட்டத்துக்கும் போன ஒரு மீட்டிங் மாதிரி இல்லாமல் ஈரோடு மீட்டிங் வந்து ஒரு ஈரோடு மாநாடுங்கிற அளவுக்கே வந்து ஒரு பெரிய அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேன். ஸ்பீச்சும் விஜய் இது வந்து ஒரு பெரிய அளவுக்கு நல்ல ஸ்பீச் இது. அவரே கேட்குறாரு, நான் எப்போ பார்த்தாலும் 3 நிமிஷம் பேசுவார், 9 நிமிஷம் பேசுவார், அதை பேசுகிறாரு இதை பேசுகிறாரு, நான் எவ்வளோ நிமிஷம் பேசினா என்ன சார், உள்ளார இருக்கக்கூடிய சாராம்சம் தானே முக்கியம். நம்ம அதே போன தடவை கூட நம்மளே கூட அதே கருத்து சொல்லியிருந்தோம். ஸோ இந்த தடவை வந்து அவருடைய ஸ்பீச் வந்து ஓவராலாக அவருடைய தொண்டர்களுக்கு, அவரை மானசீகமாக நேசிக்கக்கூடிய ரசிகர்களுக்கு, அவரை வந்து ஒரு ஆல்டர்னேட் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக பார்க்கக்கூடிய மக்கள்கிட்ட ஒரு பெரிய வரவேற்பு கொடுத்த ஒரு பேச்சாக தான் நான் பார்க்குறேன். நான் வெளியில் அவர் மேலே இந்த ஸ்பீச்சில் வைத்த விமர்சனங்கள் அவர்கிட்ட எதிர்பார்த்ததுக்கான எந்த பதிலுமே இல்லைன்றதை நான் கேள்வியாக வைக்கிறேன். சரிங்களா? திருப்பரங்குன்றம் இஷ்யூ இன்னுமே விஜய் கருத்து என்னன்னு வரல. அது தீயா பத்தி எரியுது, ஆமாவா இல்லையா? ஆமாம். ஒரு கட்சி தொடங்கிட்டாரு. மேபி நான் என்ன நினைக்கிறேன்னாக்கா, அதில் வந்து கருத்து சொல்லியிருக்கணும், சொன்னாலும் அது முதல்ல சொல்லியிருக்கணும். இப்போ வந்து அது கோர்ட்டில் இருக்குது, விசாரணையில் இருக்குங்கிறனால அதை வந்து அவர் அவாய்ட் பண்ணியிருக்காருன்னு நான் பார்க்குறேன். ஏன் திருப்பரங்குன்றம் நம்மெல்லாம் விவாதம், நம்ம சாதாரண மக்கள் தானே, நம்ம பேசுறோம். விஜய் பேசணும், நான் தான் சொல்றேன், பேசி இருக்கணும். அது இப்ப வந்து கோர்ட்லயும் இருக்கறனால அவர் பேசலன்னு நான் பார்க்கிறேன். கோர்ட்ல இருக்கட்டும் சார், கோர்ட்ல இருக்கறதுனால நம்ம விவாதம் பண்றது இல்லையா, இல்ல மத்தவங்க பேசுறது இல்லையா, இல்ல எளிய மக்கள் பேசுறது இல்லையா? ஒரு அரசியல் கட்சி தலைவர் இப்ப திருப்பரங்குன்றம் குறித்து பேசிட்டு அவர் ஏதாவது கூட்டு போய் வாங்க போலாம் கோர்ட்டுக்கு போலான்னு கூட்டு போயிடுவாங்களா? பேசி இருக்கணும், பேசல. அததான் நானே சொல்றேன். ஏன் பேச மறுக்கிறார்? அப்ப திருப்பரங்குன்றத்துக்கு அவருடைய நிலைப்பாடு என்ன? அது நம்ம விஜயை தான் கேட்கணும். நம்ம விஜய் பேசினதுல இருந்து என்னுடைய இன்டர்பிரேஷன் கொடுக்கலாம். அவர் அந்த பேசுற இடத்துல ஏன் இந்த மாதிரி பேசிட்டாருங்கிறதுக்கு நம்ம விளக்கம் சொல்லலாம். அவர் இதை பேசி இருக்கணுங்கிறதா என்னுடைய பார்வையும். நம்மளே வந்து நம்ம திருப்பரங்குன்றத்தை பத்தி நிறைய பேசியிருக்கோம். அது நம்மளுடைய அந்த நேரத்திலே நம்ம விஜய் இதை பத்தி பேசியிருக்கணும், ஸ்டாண்ட் எடுக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். இது நம்ம டியூட்டி சார், நம்ம பேசுறோம், நம்மளே பேசுறோம். அவர் ஒரு கட்சி தலைவர், அவர் கூட பாருங்க இன்னைக்கு ஒரு 50,000 பேர் 60,000 பேர் மக்கள் சேர்ந்திருக்காங்க, இளைஞர்கள் சேர்ந்திருக்காங்க, நல்ல கூட்டம், பெரிய கூட்டம், பெரிய கிரௌடு. திருப்பரங்குன்றத்தில் அவருடைய நிலைப்பாடு என்னன்னே சொல்லாத ஒரு தலைவர், ஒரு கட்சி தலைவர், நாளைக்கு தமிழ்நாட்டையே ஆளணும், அதிகாரத்துக்கு வரணும், திமுகவுக்கு மாற்று நான் தான்றாரு. அதுல ஏதாவது ஒரு ஸ்டாண்ட்ல நிக்கணும். அதுதான் சீமான் சொல்ற பாணி தான் சார். ஒண்ணு இந்த பக்கம் நில்லுங்க, இல்ல இந்த பக்கம் நில்லுங்க. எங்கேயுமே நிக்காம என்ன பண்ண போறீங்க? கரெக்ட் தானே. நீங்க நானே அதுதான் சொன்னேன். அதாவது கார்த்திக் அந்த தீபத்துல நீங்க ஏதாவது ஒரு ஸ்டாண்டை எடுங்க. இல்ல 2 பேருமே இவங்க அரசியல் பண்றாங்க, அவங்க அரசியல் பண்றாங்க, 2 பேருமே அரசியல் பண்றாங்க, சொல்லுங்க. ஏதாவது ஒரு ஸ்டாண்டை எடுத்து அவர் இன்னைக்கு பேசுறதுலயும் பிரயோஜனம் இல்லை. ஏன் நிலை அவர் முதல்ல பேசியிருக்கணும். இல்ல முதல்ல பேசுறது நான் இன்னைக்கு எதிர்பார்த்தோம். இல்ல நான் அதை எதிர்பார்க்கல. ஏன்னா இன்னைக்கு அவர் ஈரோடு மீட்டிங்ல இன்னைக்கு கார்த்திகை தீபத்தை பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல சார். ஆனா அவர் நான் எப்ப எதிர்பார்த்தேன்னா, அந்த திருப்பரங்குன்றத்துல இந்த பிரச்சனை நடந்துச்சு பாத்தீங்களா, அப்ப விஜய் பேசியிருக்கணுங்கிறத நான் எதிர்பார்த்தேன். இன்னைக்கு வந்து அதை பத்தி பேசுவாருன்னு நானே எதிர்பார்க்கல. ஏன்னா அது காலம் கடந்துருச்சு. இன்னுமே அது தீப தூணா, அளவுக்கல்லா, சமணர்கள் தூணா, ஏதேதோ விவாதம் இப்பவும் போயிட்டு இருக்குது. இப்ப ஒரு தீயாய் பத்தி எறிகிற ஒரு விஷயம் சார். அதை பற்றியான ஒரு கருத்து அவருக்கு இருக்கணுமா இல்லையா? அவருக்கு வந்து தெளிவா ஒரு விஷயம் பண்றாரு சார். டிஎம்கே ஆட்சியில கூட முதல்ல வந்து அதை வந்து சர்வே தூணுன்னாங்க. அதுக்கப்புறம் இப்ப அவங்களே வந்து என்ன சொல்றாங்க, சமண தூணுங்கிறாங்க. நைட்ல உட்கார்ந்து வெளிச்சத்துல படிக்கிறதுக்காக வச்சாங்கன்றாங்க. அப்ப அரசாங்கமே மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு சார். நான் என்ன கேக்குறேன், திருப்பரங்குன்றம் விஜயின் நிலைப்பாடு என்ன சார்? கருத்தே இல்லையா? இல்ல அது அவர் கொடுக்கணும். நான் அதை தான் திருப்பி சொல்றேன். எனக்கு இன்னைக்கு அவர் கொடுக்கலங்கிறது எனக்கு ஒரு பெரிய பார்வை இல்ல. அன்னைக்கு இல்ல, என்னைக்கும் கொடுக்க மாட்டாரு. அன்னைக்கு அந்த பிரச்சனை வந்துச்சு பாத்தீங்களா, அப்ப அவர் பேசியிருக்கணும். இப்ப பேசுறதுல வந்து பிரயோஜனம், நிலைப்பாடு இல்லாதவர். திருப்பரங்குன்ற விஷயத்தில் நிலைப்பாடு இல்லாத ஒரு தலைவர் இல்லாம அவர் ஒதுங்கிட்டாரு. அது வந்து அவருக்கு நல்லது இல்லங்கிறதா என்னுடைய பார்வை. நல்லது இல்லன்னா அப்ப நீங்க எந்த பக்கமும் நிக்க போறது இல்ல. அங்க ஒரு பிரச்சனை நடக்குது, அவர் அது முடிவு பண்ணணும். அதுவும் தமிழ்நாட்டுல லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்துருன்னு ஒரு கவர்மெண்ட் அதை தடுத்து நிறுத்தி இருக்காங்க. அவங்க தானே சொல்றாங்க நாட்டுல மதக்கலவரம் நடந்துரும். திமுக சொல்றது நம்ம அப்படியே ஃபேஸ் வேல்யூக்கு எடுத்துக்கணும்ங்கிற அவசியம் இல்ல. ஒரு விவாதத்துக்காவது எடுத்துக்கோங்க சார். போய் சொல்றாங்க, நாடகம் ஆடுறாங்கன்னு எடப்பாடி சொன்னாரா? அதுதான் எடப்பாடி சொன்னாரா இல்லையா? எடப்பாடிக்கு ஒரு கருத்து இருந்துச்சு. அதான் சொல்ல வரேன். விஜய் ஸ்டாண்ட் எடுத்திருக்கணும், எடுக்கல. ஆனா
அவர் இன்னைக்கு அந்த பேச்சை பேசணுங்கிறது நானே எதிர்பார்க்கல. ஆனா அவரு ம். அன்னைக்கு பேசியிருக்கணுங்கிறது என்னுடைய பார்வை. எஸ்ஐஆர் குறித்து கருத்து சொல்லியிருக்காரா விஜய்? எஸ்ஐஆர் அவர் வந்து அன்னைக்கு ஒரு வீடியோ விட்டாரு. ஆனா அந்த வீடியோ வந்து எஸ்ஐஆரை எதிர்த்தாரா இல்ல எஸ்ஐஆரை வந்து ஆதரிச்சு ஒரு விளம்பர படமா கொடுத்தாராங்கிறதே விமர்சனம் நான் வச்சிருந்தேன். ம். ஏன்னா ஆரம்பத்துல வந்து அதை ஆதரிக்கிற மாதிரி வந்துருச்சு, அதுக்கப்புறம் எதிர்க்கிற மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் அதை ப்ராப்பரா பண்ணுங்கிற மாதிரி. இன்னைக்கு வந்து அதுல டிராஃப்ட் வருது. ம். டிராஃப்ட் வரும்போது தான் அவங்களுக்கு வந்து எவ்வளவு தூரம் என்ன ஏதுங்கிறதுலாம் தெரியும். அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து எஸ்ஐஆர் வந்து ப்ராப்பரா பண்ணணுங்கிறதுல எல்லாத்துக்கும் உடன்பாடு உண்டு. எஸ்ஐஆர் பண்ணக்கூடாதுன்னு விஜய் சொன்னாலும் அதுல எனக்கு ஏற்பு கிடையாது. அதுலயுமே உங்களுக்கே அவர் எந்த பக்கம் நின்னாருன்னே தெரியல. ஆமாதானே? ஆமா, அதுல அந்த வீடியோலயே எனக்கு அந்த விமர்சனம் இருந்துச்சு. ஆ. ஆரம்பிக்கும் போது எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பான ஒரு இதா வந்துட்டு ம். அதுக்கப்புறம் எஸ்ஐஆருக்கு ஆதரவான வீடியோவா அது முடிஞ்சுது. ம். நான் அதுக்கப்புறம் இப்போ இவங்க வரைக்குமே அதுல நிலைப்பாடு அவருக்கு என்னன்னே தெரியாதனால தான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். திமுக ஒருவேளை மாதிரியே உங்களுக்கு தான் ஏதாவது அந்த தெரிஞ்சுதா? திமுக மாதிரியே தான் அந்த இடத்துல இல்ல, திமுக எதிர்த்தாங்க சார். இல்ல, இல்ல. எதிர்த்தாங்க சார். ஐயா KN நேரு யாரு? திமுகவுடைய அமைச்சர் தானே. ஆமா அவரே என்ன சொல்றாரு, இது சார், வந்து நான் சிறப்பா திமுகவை போயிட்டு பத்தி இருக்கு. உங்ககிட்ட அப்புறம் கேள்வி கேக்குறேன். இல்ல, நான் இல்ல. விஜயை பத்தி கேக்குறேன். நம்ம விஜய்க்கு இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது தான் இல்ல, சொல்றேன் நான் நானு. கம்பேர் திமுக அப்போ- எதிர்ப்பு சார். இல்ல. திமுக எஸ்ஐஆர் இல்ல, எதிர்ப்பு சார். இன்னைக்கு நடத்துனது யாரு எஸ்ஐஆர் தமிழ்நாட்டுல? அவங்க மாநில அரசு- தேர்தல் ஆணையம் நடத்துது. சரி அதை மேற்கொண்டு பார்க்கக்கூடியது யாரு? ஐயா KN நேருக்கு கீழே வருது. சார், இது மாதிரி தினசரி டேஷ்போர்ட் போடுறாங்க. 2,39,000 பேர் வந்து இப்ப அரசியல் கட்சிகளால சார் அவங்க அங்கீகரிக்கப்பட்ட கிளாரிட்டி இல்லாதவங்க booth சார். agent நான் என்ன இருக்காங்க. கேக்குறேன், திமுக யாரு? கிளாரிட்டி இல்லாதவங்க. ஓ, சரி திமுகவுக்கு கிளாரிட்டி இல்ல, நான் கேக்குறேன், நான் அவங்க கிளாரிட்டி இல்ல உங்களுக்கு. Okay. அவங்க மேல நம்பிக்கை இல்ல, அவங்க டபுள் கேம் ஆடுறாங்க. அததானே சொல்ல வருவீங்க? ஆமா, அதுதான். அததானே சொல்ல வரீங்க? இவர் என்ன கேம்? இவர் டபுள் கேமா இல்ல ஏதாவது ஒரு பக்கம் இல்ல, நிக்கிறாரா? இவர் அதுல SIR ல? வந்து இன்னும் விளக்கம் இல்லன்னு நினைக்கிறேன். அவருக்கு இன்னும் தெளிவு இன்னும் அதுவும் வரணும். தெளிவில்ல. இதுல வந்து திருப்பரங்குன்றத்துலயும் தெளிவில்ல. SIR வேணும். ம். அந்த எஸ்ஐஆரை எப்படி கரெக்டா பண்ணணுங்கிறத பேசியிருக்கணும். திருப்பரங்குன்றதுலயும் தெளிவில்ல, எஸ்ஐஆர்லயும் அது தெளிவில்ல. வந்து இவங்க ஒரு பாரதிய ஜனதாவை எதிர்க்கணுங்கிறதுக்காகவே ம். பாரதிய ஜனதா திமுக வந்து பாரதிய ஜனதாவை எதிர்க்க சொல்றாங்களேங்கிறதுக்காகவே அதை எதிர்த்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி என்னடா இப்படி எல்லாம் கொஞ்சம் அங்க இங்க ஒரு கொஞ்சம் முட்டு விடுதே அப்படின்னு பார்த்தேன். ம். இன்னைக்கு அதை தெளிவாவே சொல்லிட்டாரு இந்த ஈரோடு மீட்டிங்ல. ம். நீங்க கேக்குறீங்கிறதுக்காக எல்லாம் நம்ம எல்லாத்தையும் விமர்சனம் பண்ண முடியாது பாஸ் அப்படின்ட்டாரு. ம்ஹும். ஓ அதை அதாவது தெளிவா சொல்லிட்டாரு. அதை அதான். அப்படி போய் பண்ணும்போது அவருக்கு பேக் ஃபயர் ஆகுது. அது அதாவது நீங்க என்ன எதிர்பார்க்கீங்களோ அதை பேசுறதுக்கு நான் பேச இல்ல. முடியல. நான் நான் பேசுறதை நீங்க கேட்டுக்கோங்க. ஆமா, இல்ல இல்ல அதான மீனிங். மக்களுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல, மக்களுக்கு என்ன சார், மக்கள் பிரச்சனையை பேசுங்க சார். திமுக எதிர்பார்க்கறத நான் பேசணுங்கிற அவசியம் இல்ல. திமுக எதிர்பார்க்கல அவர் சார். அங்கே கேக்குறாரு, நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு புரியுதா? சார் இது நான் சொல்ற நான் கருத்து வந்து அரசியல் புரியுதா? திமுக எதிர்பார்க்கிற கேள்வியா கேட்டேன் நான் இப்போ. இல்ல அவரு சொல்லத சொல்றேன் நானு. ஆ. திமுக வந்து ஏன் இவர் சார், பாரதிய இவரு ஜனதாவை எதிர்க்க எல்லாத்துக்கும் திமுகவை மாட்டேங்கிறாரு? எதிர்த்து உட்காந்து பேசிட்டு இருக்காரு. திமுகவை எதிர்த்து தான் நீங்க அரசியல் பண்ணணும். அதை தான் பண்றீங்க. அதுதான் உங்களுக்கு ஓட்டா வரப்போகுது இல்ல, விஜய்க்கு. அதுதான் கரெக்டான அரசியல் ரைட், அணுகுமுறையும் நல்ல கூட. விஷயம் சார். அதுதான் பண்ணிருக்காங்க எல்லாருமே. ஆமா. அதுதான் அவரும் பண்றாரு. அந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்டான ஆனா ஸ்ட்ராட்டஜி. இஷ்யூ பேஸ்டு எடுத்து அதுக்கான கருத்தையோ விளக்கத்தையோ அதுக்கான ஒரு தெளிவோ இல்லைன்ற நானு. இல்ல, அதைத்தான் நானே சொன்னேனே. ஆ. இந்த எஸ்ஐஆர்லயும் திருப்பரங்குன்றத்திலயும் விஜயனுடைய ஸ்டாண்ட் வந்து இன்னும் மச் மோர் கிளாரிட்டியோட இருந்திருக்கலாம். நானே தான் சொல்றேனே. ம். அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லையே. அதே போல திருநெல்வேலி கிட்டன்னு நினைக்கிறேன் பள்ளி மாணவிகள், எனக்கு தெரிஞ்சு பள்ளி மாணவிகள் குறிப்பா பெண்கள் நிறைய பேர் விஜய்க்கு பெரிய கூட்டம் போகுது. ஆமாவா ஆமா, இல்லையா? ஆமா. போறாங்க. ரொம்ப. இன்னைக்கு அவர் எப்படியும் meeting- பெண்கள் வாக்கு எனக்கு தெரிஞ்சு தாவேகாவுக்கு இந்த முறை அதிகமா போகுது. அதுவுமே நல்லா தெரியுது. நானே ஓப்பனா பாக்குறேன். அந்த கூட்டத்துல பெண்கள் அதிகமா இருந்தாங்க. ஆமா, திருநெல்வேலியிலன்னு நினைக்கிறேன் பள்ளி மாணவிகள் உள்ளார மது பாளையங்கோட்டை. அருந்திட்டு மது அருந்திட்டு இருக்காங்க. இந்த காட்சிகள்லாம் வந்தது இல்ல. ஒரு சமூக அக்கறையோட இதெல்லாம் பேசணுமா இல்லையா திரு விஜய் அவர்கள்? அதான் பேசினாரே. எங்க என்ன பேசணும்? பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கா தமிழ்நாட்டுலன்னு கேட்டாரு. சரி கேட்டாரே. அது சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு கிடக்குது. ஆ. அப்ப இன்னைக்கு வந்து ஒரு பாடம் எடுக்கக்கூடிய பள்ளியில, அதுவும் வகுப்பறையில, அதுவும் 9வது படிக்கக்கூடிய மாணவிகள் உட்கார்ந்து நீங்க சொல்ற மாதிரி குடிக்கிறாங்கன்னாக்கா ஆ. அது எந்த இடத்துல வந்து சமுதாயம் போய்கிட்டு இருக்கு? இல்ல, அவர் அதை டீகோட் பண்ணாம அப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாரா? சமூக பாதுகாப்பே இல்லங்கிறாரு. அது மக்கள் ஓ, பெண்கள் அதை தான் முன்னாடி குறிப்பிட்டு நிக்கிறாங்க. சொல்றாரோ? அதையும் அதை மட்டும் இல்ல, அதையும் ஏன்னா 5 வயசு குழந்தையில இருந்து 80 வயசு பாட்டி வரைக்கும் வீட்டுல வச்சிருக்கிறதுக்கு பதைப்பதைப்பா இருக்கு. அது நீங்க சொல்றீங்க, அவர் சொன்னாரா? அவர் பொதுவா பெண்கள்ட்டாரு. அது என்ன பொதுவா? அவர் ஒவ்வொன்றும் பேசல. டீகோட் பண்ணுங்க சார். விஜய் இல்ல. நானே விஜய் பேசுறத நான் உங்களுக்கு டீகோட் பண்ண சொன்னேன். நீங்க விஜய் பேசுறத வச்சுக்கிட்டு நீங்க ஒரு பொழிப்புரை எழுதுறீங்க. ஆனா இல்ல. விஜய் இந்த அளவுக்கு பேசலேன்ற. இல்ல, அதாவது இப்ப நம்மளே வந்து என்ன சொல்றோம்னா, நான் நினைக்கிறத விஜய் பேசணுங்கிற அவசியம் இல்ல. ஆனா நாம பேசக்கூடிய அரசியல் கருத்துக்களை விஜய் பேசினார்னா இன்னும் வீச்சு ஜாஸ்தியா இருக்கும். பேசலையே. என்ன பண்றது நான் அதுக்கு? என்ன கையில இல்லையே அது. ஆஹா. ஆனா அந்த இடத்துல பொதுவா அவர் சொல்றது ம். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது. அதை தெளிவா பேசி பெண்கள்கிட்டே தான் கேட்கிறாரு. ஏன்னா முன்னாடி புக்ஸ் போடுவான், பெண்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க அந்த முன்னாடி பாக்ஸ். ம், ம், அவங்க பெண்கள் வந்து சொல்றாங்க, சத்தமாங்கிறது கேக்குதா சார்னு கேக்குறாரு. ம். நீங்க எல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்றீங்களா? எங்க இருக்குது பாருங்க. பெண்கள் இல்லன்றாங்க. சொல்றாங்க. அவ்வளவுதான். ஓ, அதுலயே இதெல்லாம் அடுத்தது அடங்கிடுது. இதுல இன்னொன்னு விஜய் இத பத்தி பேசியிருக்கணும். பாளையங்கோட்டையை குறிப்பா ஆமா.
இந்த இடத்துல நம்ம ஏன் நான் அதை கல்வி அமைச்சர் பேசணும்னு இருக்காரு சொல்றேன்னா பாத்தீங்களா? இருங்க நான் இதை சொல்லிடுறேன் நான் சொல்லி முடிச்சிடுறேன் சார். ஒரே இது நிமிஷம், இது இது ரொம்ப ஆபத்தான போக்கு சார். இல்ல இதை மட்டும் ஒரே இது ஒரு ஆபத்தான சொல்லிடுறேன். போக்கு. அதை ஆமா, விஜய் ஆமா. பேசியிருக்கணும் ஆமா என்ன சார். இது காரணம்னா பெரிய அவருக்கு ஒரு பெரிய இஷ்யூ சார். இது அருமையா அரசியல் பண்ணிருக்கலாம் அவரு. அருமையா பண்ணியிருந்திருக்கலாம், அதை விட்டுட்டாரு. அதை தான் என்ன பேசியிருக்கணும்னு நான் சொல்ல வரேன். ஆ. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு பையன் ஆன்மீக வகுப்புன்னு சொல்லிட்டு இங்க மெட்ராஸ்ல ஆமா. ஸ்கூல்ல போயிட்டு ஆமா ஆமா ஒரு ஸ்பெஷலி சேலஞ்சு உன்னுடைய வாதியார்கிட்ட போய் தகராறு ஆமா பண்ணுவாங்க. நடந்துச்சு. அப்ப உடனே வந்து கல்வித்துறை அமைச்சர் வந்து என்ன பண்ணாரு, அவர் அன்பில ம். என் ஏரியாக்குள்ளாரே வந்துட்டியா, நான் யாருன்னு காமிக்கிறேன் பாத்தியா, ஊன்னு பயங்கரமா ரவுண்டு கட்டினார் அன்னைக்கு. ம், ம். இன்னைக்கு இதே பள்ளியில 9வது படிக்கக்கூடிய மாணவிகள் வந்து அங்க ஏங்க 9வது படிக்கிற மாணவிக்கு என்னங்க விவரம் தெரியும் பாவம். அந்த பிள்ளைங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நீங்க வச்சு டாஸ்மாக் 50,000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்காக அங்க உட்கார்ந்து அந்த 9வது படிக்கக்கூடிய பிள்ளைகளை வந்து நீங்க குடிகார பிள்ளைகளா மாத்திக்கிட்டு இருக்கீங்க. அப்ப இதுக்கு வந்து இப்ப இதுக்கு இல்ல இவரு அன்பில் மகேஷ் வந்து ருத்ரதாண்டம் ஆடி இருக்கணும். அன்னைக்கு விஜயும் ஆடி இருக்கலாமே. விஜய் இது அரசியல் ருத்ரதாண்டம் ஆமா. ஆடி இருக்கணுமா இல்லையா? இந்த மாதிரி அன்பில் மகேஷ் பொய்யாமலி ஏன் இன்னைக்கு ருத்ரதாண்டம் ஆடலன்னு விஜய் கேட்டிருக்கணும். அதை மிஸ் பண்ணிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அதை கேட்டிருக்கணும், அதை குறிப்பா கேட்டிருக்கணும். அதை விஜய் எதைதான் மிஸ் பண்ணுவாருன்னே தெரியலையா சார்? எதை பேசுவாரு எதை பேச மாட்டாருன்னு ஒண்ணும் புரியலையே. இன்னும் அவரு கண்ணும் கருத்துமா தினசரி நடக்கக்கூடிய இன்சிடென்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும். அவருக்கு தெரியுதா தெரியலையா? தெரியும். ஆனா அந்த பேச்சிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 இடத்துல கொஞ்சம் மிஸ் பண்ணிடுறாரு, கேப் விடுறாரு. மிஸ் பேப்பர் காத்துல அவருக்கு மறந்துடுது. ஏன்னா இல்ல பேப்பர் காத்துல மறந்து பேப்பர்ல காத்துல போகுது, சில நேரத்துல மறந்துடும். ஏன்னா அவ்வளவு பெரிய கூட்டம். இப்ப நம்ம ஒரு ரூம்குள்ளார உட்கார்ந்து நீங்கள் நானும் பேசுறது வேற. இதே ஒரு மேடையில ஏறி ஒரு அங்க 50-60 அவர் எடுத்துக்கிட்டோம் சார், தாராளமா எடுத்துக்கிட்டோம். 50-60 இருக்கும்போது டக்குன்னு வந்து எதோ ஒண்ணு பார்க்கும்போது எதோ ஒண்ணு செய்யும்போது கொஞ்சம் எண்ணெய் சிதறல்கள்லாம் வரும். அதுலலாம் எனக்கு மாற்று கருத்து இல்ல. ஆனா இந்த மாதிரி நீங்க இதை நீங்க நோட்ஸும் எடுக்கிறீங்க. எடுக்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் ஒரு புல்லட் பாயிண்ட்ல நோட் பண்ணி வச்சுட்டு சிறுமிகளை கூட பாதுகாப்பு இல்லாத அளவுக்கு, ஏன்னா இன்னைக்கு டாஸ்மாக்னுடைய இந்த மது போதை எந்த அளவுக்கு ஊடுருவி இருக்குங்கிறதுக்கு இது ஒரு பயங்கரமான எக்ஸாம்பிள். இது நீங்க கல்லூரி மாணவிகள் அந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு பல இடத்துல போய் குடிச்சதெல்லாம் ஏற்கனவே வந்துருச்சு. ஆனா வகுப்பறைக்குள்ளார உட்கார்ந்து அந்த மாதிரி இருக்கிறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆமா. அப்போ இதுக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமலி ருத்ரதாண்டவம் ஆடி இருக்கணும். அந்த ருத்ரதாண்டவம் ஏன் ஆடலங்கிறத விஜய் கேட்டிருக்கணும். அதுல எனக்கு மாற்று கருத்தே இல்லை. அப்ப எந்த அளவுக்கு திமுக அரசாங்கம் இவ்வளவு மோசமா பள்ளி கல்வித்துறையை நிர்வகிச்சுக்கிட்டு இருக்குது, அதே மாதிரி வந்து உயர்கல்வி துறையும் எந்த அளவுக்கு நிர்வகிச்சுட்டு இருக்கு. ஏன்னா இதையும் பேசியிருக்கணும் விஜய். இன்னைக்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில 65% பக்கமா டீச்சிங் ஸ்டாஃப் வேகன்சி இருக்கு. நான் சற்றேறக்குரிய தமிழ்நாடு முழுவதும் எடுத்து பாத்தீங்கன்னா 40 to 50% டீச்சிங் ஸ்டாஃப் வந்து இல்ல. இன்னைக்கு டெம்பரவரி ஸ்டாஃப் போட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து பினான்ஸ் செக்ரட்டரி வந்து கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட்ல கொண்டாந்து உட்கார வச்சிருக்காங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டில இருந்து ரிட்டையர் ஆனவங்களுக்கு காசு கொடுக்கலன்ட்டு. அதுக்கு கூட கொடுக்கறதுக்கு காசு இல்லாம அந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டியுடைய டெபாசிட்டை பிரேக் பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரான்ச் கொடுத்துருக்காங்க. அப்ப இதெல்லாம் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு பேசுறாரு விஜய். இத இந்த மீட்டிங்லயும் பேசுறாரு. ஆனா இந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, நாங்க ஹையர் எஜுகேஷன்ல இத்தனை % GER இருக்குன்றீங்களே. இன்னைக்கு மெட்ராஸ் பல்கலைக்கழகம் 168 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. அதுல மாதேஷ் இந்த கடந்த 3 வருஷத்துல படிச்சு முடிச்சவங்களுக்கு மார்க் ஷீட்டு சர்டிபிகேட் கொடுக்கணும்ல, அதை அடிச்சு கொடுக்கறதுக்கு காசு இல்லாம வச்சிருக்காங்க. நீங்க வந்து உயர்கல்வி படிக்க போறேன், ஃபர்தரா படிக்க போறோம்னா அதுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் மற்ற யூனிவர்சிட்டில இருந்து காமிச்சீங்கன்னா கொடுக்குறாங்க. இல்ல எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, எனக்கு வேலை கிடைச்ச அப்பாயின்மெண்ட்டை பாத்தீங்கன்னா இந்த பிரிண்ட் அடிச்சு கொடுக்குற அளவுக்கு இதுக்கு கூட காசு இல்லாம நீங்க வச்சிருக்கீங்க. இதுதான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடான விஜய் கேட்டிருக்கணும். இது என்ன சார்? இது நீங்க ஒவ்வொருத்துக்கும் இப்படி பேசி இருக்கணும், இப்படி பேசி. அப்ப அவருக்கு ஆன்லைனா யாரோ எழுதி கொடுக்குறாங்க, அதை மட்டும் பேசுறேன். அத தான் சொல்றேன். இப்ப நான் சொல்றது கரெக்டா இல்ல? நான் சொல்றது நான் நேரடியா சொல்றேன். அவருக்கு ஆன்லைனா எழுதி கொடுக்குறாங்க, அதை மட்டும் பேசிட்டு போறேன். பிராடர் டேம்ல பேசுறதை விட இந்த மாதிரி டீப்பா இன்சைடா போனாருன்னா, ஏன்னா இன்னைக்கு 21 கல்லூரி யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. அதுல வந்து 12-13 யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு உயர்கல்வி வந்து செதஞ்சுக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. இன்னைக்கு வந்து ப்ரொஃபசர்ஸ் இல்ல. ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்தாவே உங்களுக்கு ப்ரொஃபசர் இருக்கணும், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் இருக்கணும், அதுக்கப்புறம் அசோசியேட் இருக்கணும். இன்னைக்கு ப்ரொஃபசர் இல்லாத டிபார்ட்மெண்ட் ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்குது. அப்ப இதெல்லாம் எவ்வளவு பெரிய பிரச்சனை. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. அப்புறம் இன்னைக்கு PhD ஸ்காலர் எல்லாம் யார் கைட் பண்றது? இல்ல நீங்க பேசுறீங்க சார். இல்ல இதெல்லாம் விஜய்க்கு இன்னும் கொஞ்சம் நான் என்ன சொல்ல வரேன்னா, நேரம் எடுத்துக்குங்க. இல்ல எடுத்துட்டு தான் வராரு ஒரு முறையும். இப்போ இந்த 30 நிமிஷம் பத்தலையா, இன்னும் ஒரு 20 நிமிஷம் சேர்த்து எடுங்க. இந்த மாதிரி நுணுக்கமான விஷயங்களை மக்கள் கிட்ட குறிப்பா போய் சேரக்கூடிய விஷயங்களை அவர் நம்ம ஆனா அதனாலதான் முதல்ல சொன்னேன், இப்ப நான் பேசக்கூடிய அரசியல விஜய் பேசினாருன்னா அதனுடைய தாக்கமும் வீச்சே வேற லெவல், எங்கேயோ போய் நிற்கும்.
இன்னைக்கு ஒவ்வொரு யூனிவர்சிட்டியில ஏன் மிஸ் ஆகுது? ஏன் மிஸ் ஆகுற காரணம் என்ன? அது அவருக்கு தெரியலையா முழுமையா? தெரிஞ்சிருக்கும். ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு பிராடரா இஷ்யூவை டச் பண்ணிட்டு போலாம். இன்னும் வந்து ஒரு 3 மாசம் இருக்குது. 3 மாசம் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ணலாம்னு உட்கார்ந்திருக்காங்களோ என்னமோ எது தெரியல. திருப்பரங்குன்றம்லாம் தேர்தல் கிட்ட வச்சு இல்ல இந்த பள்ளி இல்ல சார், இது சிலபஸ் கிடையாது சார். ஒரு நாளைக்கு இல்ல, வந்து நான் 2 பக்கத்தை எடுத்துட்டு 2 பக்கம் பேஜ் மட்டும் இன்னைக்கு ஓகே இத மட்டும் மறுபடியும் ரிவிஷன் பண்ணுங்க. என்னுடைய நம்ம நாளைக்கு யூகத்தை சொல்றேன் நானு. இல்ல நீங்க இது எல்லாம் கிளாஸ் அவங்க- டீச்சர் சொல்ற மாதிரி சொல்றீங்க. ஆனா இது எல்லாத்தையுமே அந்தந்த நேரத்துல அவர் பேசணுங்கிறதா என்னுடைய எதிர்பார்ப்புங்கிறேன். பேசல அப்போ. பேசல, பேச. பிராடரா பேசுறாரு. ம், கல்வியில் சிறந்த தமிழ்நாடு இதுதானா அப்படின்னு சொல்லும்போது ம், அந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு இல்ல. அந்த கமலஹாசன் சொல்லுவார் பாருங்க ஒரு படத்துல, ம். கடவுள் இல்லன்னு சொல்லல, இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றேன். ம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா கல்வியில் சிறந்த தமிழ்நாடா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். நிலைமை அப்படி இல்லையே. ம். அப்ப இன்னைக்கு பல்கலைக்கழகங்களுடைய நிலைமை எப்படி இருக்கு, பள்ளிகளுடைய நிலைமை எப்படி இருக்கு? இப்போ ஒரு 7வது படிக்கக்கூடிய மாணவன் காம்பவுண்ட் இடிச்சு விழுந்து பாவம் சாப்பிடும்போது நேத்துக்கு இறந்து போனா நடந்தது. அப்படி ஒரு பையன். நேத்துக்கு நடந்தது. அவர் பாத்துருக்க மாட்டாரா ஆனா விஜய்? 207 ஸ்கூல் இழுத்து மூடினதை பத்தி எல்லாம் பேசுறாரு. ஆ. அரசாங்க பள்ளி அட்மிஷன் சார் அது இல்லாம நம்பர் சார் யாரோ எழுதி 207 கொடுத்திருக்காங்க சார். இல்ல இருக்கட்டுமே மாதேஷ். ஆமா சார். எல்லாத்தையுமே இப்ப நானே சார் இருக்கேன். நான் விஜய குறைச்சு மதிப்பில்ல இல்ல சார். இப்ப எழுதி உதாரணத்துக்கு கொடுத்துக்கிறது மட்டும் தான் பேசுவார். ஐயா திருவள்ளூர்ல காம்பவுண்ட் சவர் விழுந்து ஒரு இல்ல, பையன் மகேஷ். இறந்தால அதை பத்தி பேசணுமா இல்லையா? ஏன் அரசின் பள்ளி கட்டடம் தரம் இந்த மாதிரி இருக்குன்னு பேசணுமா இல்லையா? அதைத்தான் சொல்ல வரேன். பேசணுமா இல்லையா இப்ப விஜய்? நானே இருக்கேன்னு வச்சுக்கீங்களேன். இப்ப எனக்கு தமிழ்நாட்டுல அப்புறம் என்ன ஒரு புது இப்ப அரசியல் பண்ண தமிழ்நாட்டுல போறாரு? நூக்கன் காரணம் நடக்கிறது பூரா எனக்கு தெரியுமா? தெரியாது. சார், என்ன சார் இது? ஒரு எல்லாருமே பையன் தெரியாது. ஒரு பையன் இறந்து போயிட்டான் திருவள்ளூர் ஸ்கூல்ல. ஒரு பள்ளி கட்டடம் இடிந்து இத பேசணும்னா 207 ஸ்கூல் மூட்டாங்களேன்னு பேசுறாருன்னா அது இல்ல, டேட்டா, அது யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க இதத்தான் பேசுறாரு. சேர்த்தணுங்கிறேன் நானு. ஆனா அவருக்கு இதெல்லாம் தெரியாதாங்கிறதுல நிறைய விஷயங்கள் தெரியாம கூட போலாம். இன்னைக்கு எல்லாருமே கல்வியில் சிறந்த தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு சொல்லும்போது மக்கள் பூரா நினைச்சிருக்கலாம், ஓ தமிழ்நாடு தான் பயங்கரமா கல்வியில இருக்குது போல இருக்குன்னு. லிட்ரேச்சர் ரேட் 85%. ம், ம். நம்ம இன்னைக்கும் ஆல் இந்தியாவில் எடுத்து பாத்தீங்கன்னா 17வது இடத்துல தான் இருக்கிறோம். ம். எங்க போய் தமிழ்நாடு கல்வியில் சிறந்ததா இருக்கு? லிட்ரேச்சர் ரேட் இல்ல 85. நான் என்ன சொல்றேன், ஒரு காம்பவுண்ட் சவர் இடிந்து ஒரு பள்ளி கட்டடத்துல ஒரு பையன் இறந்து போயிட்டான் திருவள்ளூர்லன்ற ஒரு இஷ்யூ அவர் பேசினா மற்ற பயங்கரமா பள்ளிகளின் பாதுகாப்பு இன்னும் கொஞ்சம் ஆமா ஆமா. உக்கரமா எடுப்பாங்க. விஜய பேசிட்டாருப்பா, அது போய் எல்லா பள்ளிகளுக்கும் செய்தியா எனக்கு போகும். மாற்று கருத்தே இல்ல. நான் அதனாலதான் சொல்றேன். இப்ப நம்ம சொல்ற பாயிண்ட பூரா விஜய் பேசினாருன்னா அவருடைய வீச்சு வேற. இன்னைக்கு அவருடைய தொண்டர்கள் ரசிகர்கள் அவருடைய வாக்கு எப்படி இருந்தாலும் என்ன பேசினாலும் விழுவும். ஆனா ம். பொதுமக்களுடைய வாக்கு பூரா அவர் இன்னும் கவர்ந்து அவர் சொல்ற மாதிரி ஆட்சிக்கு வந்து உட்காரணும்னா இப்ப நம்ம பேசுற இந்த அரசியல் எல்லாம் அவர் பேசினாருன்னா அவர் எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தும். ம், ம். அவர் நம்ம பேசுறதெல்லாம் அவர் பேசணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பும் கூட. சரி சரி. பிஜேபி எதிர்ப்பே பேச மாட்டேன்றாரு. பிஜேபியே பேசவே மாட்டேன்றாரு. பிஜேபினே சொல்ல மாட்டேன்றாரு சார். தமிழ்நாட்டுக்கும் பிஜேபிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நினைக்கிறாரா என்ன அவரு? இல்ல அவர் தான் சொல்றாரு. இன்னைக்கு வந்து நாங்க வரும்போதே கொள்கை எதிரி யாருன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். அரசியல் எதிரி யாருன்னு தான் சொல்லிட்டு யாரு வந்திருக்கிறோம். கொள்கை எதிரி? யாரு? அதான் அவரே மீட்டிங்ல கேக்குறாரு, சார். நம்மளுடைய கொள்கை எதிரி யாரு? அவர் ஏன் சொல்ல மாட்டாரா? பிஜேபின்றாங்க. அவர் சொல்ல மாட்டாரா? அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. சார் நான் முதல் என்ன மாநாட்டிலே கேக்குறேன், அவர்தானங்க இல்ல சார் சொன்னாரு. உங்களுக்கு பிஜேபின்னு சொல்றதுக்கு என்ன சார் உங்களுக்கு பயம்? பயம்லாம் ஏன் பயம் உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்சு பிஜேபின்னு சொல்றதுக்கு விஜய் பயப்படுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? சொல்லவே மாட்டேன்றாரு. இல்ல பிஜேபின்னு சொல்லுங்க. பேசவே மாட்டேன்றாரு ஒன்றிய சார். அரசுங்கிறாரு. நம்ம கொள்கை எதிரி யாரும் கூட்டத்தையே பாரதிய ஜனதாவும் சொல்ல வைக்கிறாரு. அரசியல் எதிரி யாருங்கிறத திமுகங்கிறத கூட்டத்தையே சொல்ல சார் வைக்கிறாரு. அவருக்கு திமுக எதிர்ப்பு அதிகமா இருக்குது. இருக்கட்டும், அது அவர் அரசியல், அவர் பண்ணட்டும் தாராளமா. அதே போல கொள்கை எதிரியான பிஜேபி பற்றி ஒண்ணுமே பேசுறேன். பிஜேபிக்கும் தமிழ்நாட்டுக்கு சம்பந்தமே இல்லைன்னு நினைக்கிறாரா என்ன? எனக்கு புரியல. இல்ல, அதைத்தான் அவர் என்ன தெளிவா சொல்றாரு. நீங்க சொல்றதுக்காகலாம் நாங்க போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்க முடியாது பாசி. இந்த ஆட்டத்துல இந்த 26 களத்துல அவங்க இல்லங்கிற. இல்ல சார், திமுக யாரு என்னது புலம்பி தள்ளுறாங்க, என்னைய பேச விடாம தடுக்கிறாங்க, என்னை 24/7 என்னைய முடக்கிறதே வேலையா பாக்குறாங்க அப்படின்னு எல்லாத்தையும் திமுகவை அலிகேஷன் பண்றாரு. திமுக கூட்டம் என்னைய பார்த்து நடுங்கிற கூட்டம் மண்டையில இருக்கிற கொண்டைய கூட மறந்துடுறாங்கன்றாரு. மீடியாக்காரன் Right. ரேடியோக்காரன்லாம் அட்ரஸ் மாத்திட்டு போறீங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, பிஜேபின்னு சொல்லவே இவர் பயப்படுறாரு, இவர் பயப்படுறாருன்றாங்க. இதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? ஏன் இல்ல, பிஜேபின்னு ஒரு சொல்லிட்டு போலாம்ல பயப்படணுங்கிற சார்? அவசியம் இல்ல. இவர் இத திமுக இல்ல, இந்த இல்ல. மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணுதுன்றாரு. இப்ப ஒரே யோசிச்சு பாருங்க. கொள்கை எதிரி யாருன்னு சொல்லிட்டு தான் பிஜேபின்னு சொல்றத விட அங்க இருக்கக்கூடிய அத்தனை மக்களையும் பிஜேபின்னு சொல்ல வைக்கிறது பெருசா, இவர் மட்டும் பிஜேபின்னு சொல்றது பெருசா? இவரு சொல்லணும் சார். இவர் என்ன? சொன்ன நான் இவ்வளவு நேரம் அங்க பல இருக்கக்கூடிய பிரச்சனையை நம்ம 40,000 பேர் வந்து நந்தகுமார் சார், நீங்க பிஜேபின்றாங்க. ரொம்ப தெளிவான பர்சன் எனக்கு தெரியும். அவரு என்ன பேசினா எந்த அளவுக்கு ரீச் ஆகும், போய் சேரும், யாரை திரும்பி பார்க்க வைக்கும்ன்றது ஒண்ணு இருக்கு. ஆமாவா? ஆமா. அதிகார மையங்களை திரும்பி பார்க்க வைக்கும், உரசி பார்க்கும். நம்மளை அவர் பயன்படுத்திட்டாருப்பா, அதை சரி பண்ணுப்பா, அந்த ஸ்கூல் காம்பவுண்ட் எல்லாம் என்ன பாருங்கப்பா உடனே அப்படின்னு சொல்ல வேண்டிய ஆமா. நிலைக்கு தள்ளப்படுமா தள்ளப்படாது? கண்டிப்பா.
எஜுகேஷன் மினிஸ்டர் பாப்பாரு சார், உண்மையா பாப்பாரு. என்ன ஐயோ அவர் ஏற்கனவே வந்து அழுது நீ கண்ணீரெல்லாம் விட்டு கதறனவருங்க. சரி சார், நீங்க சொல்லுங்க. எங்க போனாலும் நின்னு பாப்பாரு அவரு. ரைட் சார், ரைட். அவராவது களத்துல நின்னு பேசுறாரு. கண்டிஷன் எல்லாம் ஃபாலோ பண்றாங்களான்னு அவர் தொடர்ந்து பாத்துட்டு ரைட் வராரு. சார், அவர் களத்துல நிக்கிறாரு சார். திருவள்ளூர் இஷ்யூக்கு அவர் களத்துல நின்னுட்டாரு சார். போயிட்டாரு, பேசிட்டாரு, எல்லாமே என்ன பேசினாரு, என்ன பண்ணாரு களத்துல? இமீடியட்டா இது ஒவ்வொரு நடவடிக்கையும் நாங்க எடுப்போம். அந்த பெற்றோருக்கு உறுதுணையா நாங்க நிப்போம். அந்த விபத்து ஏற்பட்ட அந்த பெற்றோர் அந்த குடும்பத்துக்கு நாங்க உறுதுணையா நிப்போம். என்ன உறுதுணையா நிப்பாங்க? நின்னு அவங்க குடும்பத்துல ஒருத்தருக்கு அரசு வேலை கொடுத்திருக்காங்க, உடனே அந்த கொடுத்திருக்காங்க. பையனுக்கு என்னாச்சு? யாருக்கு? அதான் விபத்து தான். அவ்வளவுதான். ம். அப்போ இதுல இதத்தான் வந்து விஜய் பேசணுங்கிற நான் திருப்பி விஜய் இதை பேசியிருக்கணும். இதுதான் நான் கேக்குறேன். விஜய் விஜய் அதெல்லாம் இதை பேச அரசியல் மாட்டேங்கிறாரு. படுத்தி இருக்கணும். அததான் பிஜேபின்னு ஏன் பேச ஆழமா மாட்டேங்கிறாரு? இல்ல, இவருக்கு BJP பிஜேபினா பயமா? இல்ல இப்ப பிஜேபின்னு சொல்லிட்டா அமித்ஷா மோடியினுடைய இல்ல, பார்வை இவர் மேல இப்போ வந்துரும் பாக்குறாரா? இப்ப இந்த காம்பவுண்ட் இடிஞ்சு விழுந்து அந்த மாணவன் இறந்தது வந்து இப்ப தமிழ்நாட்டுல பிஜேபி நான் பிஜேபி கேள்வி கேட்டுட்டு இருந்தேன். உங்களுக்கு நீங்க நம்ம பேசின இண்டிவிஜுவல்ஸ் எல்லா இஷ்யூஸ்மே நான் பிஜேபி கேள்வி தான் கடைசியா கேட்டேன். அதாவது உங்ககிட்ட கேட்டது கடைசியா பிஜேபி கேள்வி. நம்ம பேசினதுல இந்த எஸ்ஐஆர் இஷ்யூவை தவிர எல்லாமே தமிழகம் சார்ந்த இஷ்யூ. கரெக்டா இல்லையா? பிஜேபி சார்ந்து எந்த கேள்வியுமே பேச மாட்டேன்றாரு சாருங்க. எதையுமே பேச மாட்டேன்றாரு சார். விஜயனுடைய பார்வை என்னன்னா, இப்ப வந்து விஜய பார்த்து சந்திரமுகியாவே மாறி போய் உட்கார்ந்து இருக்கிறது திமுக தான், பிஜேபி இல்ல. எங்க போனாலும் என்ன எதையுமே செய்யக்கூடாதுன்னு நம்மளே மாதிரியே மாறி விஜய் என்ன பண்றாரு ஏது பண்றாரு யாரும் அவங்க பேசல. விஜய்னு யாருமே பேசல. எல்லாமே பேசிக்கிட்டு யார் இருக்காங்க. பேசுனது விஜய்னு? திமுகல இருந்து உதயநிதி ஸ்டாலின் பேசுனாங்களா என்ன? எத்தனை பேருங்க? ஏன் இப்ப உதயநிதி ஸ்டாலின் வந்து இப்ப இந்த வடக்கு மண்டல இதுல பேசும்போது இதெல்லாம் வந்து கட்டுப்பாடான கூட்டம், இதெல்லாம் விஜய் பத்தி பேசினது இல்லையா? கூட்டம் என்ன பேசுறீங்க நீங்க? எங்கேயாவது அவங்க வந்து விஜய பேசாம மீட்டிங்க முடிச்சிருக்காங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா அது என்ன அறிவு திருவிழா, அதுலயும் பேசினாரு. அவரு கூட இதை வந்து திருப்பி விஜய் அதுக்கு பேர் சொன்னாரு, அவதூறு திருவிழான்னு சொல்லிட்டு போனாரு. சரி, எந்த இடத்துல உதயநிதி ஸ்டாலின் விஜயை பத்தி பேசாம இருக்கிறாரு, ஸ்டாலின் ஐயா பேசாம இருக்காரு. ஆனா விஜய் ஸ்ட்ராட்டஜிக்கலா உதயநிதியை தொடர்றதே கிடையாது, கண்டுக்கிறதே கிடையாது. உதயநிதி நீ என்ன வேணா கத்திட்டு உன்னை பத்தி நான் பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு விஜயனுடைய ஒரே போக்கஸ் ஸ்டாலின் ஐயா மட்டும். ஸ்டாலின் ஐயாவை மட்டும்தான் அவர் வந்து அந்த அர்ஜுனனுக்கு அந்த வில்லு விடும்போது வேற எதுவுமே தெரியல, அந்த குறிதான் அவரை மட்டும்தான். ஏன்னா அது வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலா பொசிஷன் பண்றாரு அவரு. எனக்கு நிகர் எனக்கு எதிரி ஐயா ஸ்டாலின் தான், உதயநிதி ஸ்டாலின்லாம் இல்ல. ஏன்னா அவரெல்லாம் நீங்க சைட்ல இருக்கிறீங்க உங்களை பார்த்துப்பாங்கிற மாதிரி அவரை பொசிஷன் பண்ணிக்கிறார். ஓகே, அது ஸ்ட்ராட்டஜிக்கலி அட்வான்டேஜ் டு விஜய் தான் நான் பாக்குறேன். ஆனா பிஜேபி எதிர்ப்பு அவர் மனசுல இருக்கா இல்லையா? அது தேவையில்லை. வச்சிருக்காரு அவரு பாரதிய ஜனதா. அதனாலதான் கூட்டத்தை பார்த்தே கேட்கிறாரு, நம்ம கொள்கை எதிரி யாருன்னு சொல்லிட்டு தான் வந்தோம், யாரு நம்ம கொள்கை எதிரின்னு கூட்டத்துல கேட்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய ஒரு 50,000-60,000 பேர் பிஜேபின்னு சொல்ல வைக்கிறார். அதே வந்து ஒரு புரிஞ்சுக்கிட்டீங்க, என்னுடைய அரசியல் நான் பண்ற அரசியல் கூட நீங்க கனெக்ட் ஆயிருக்கீங்கிறது எனக்கு போதுங்கிறார். அப்ப இந்த இடத்துல விஜயனுடைய அரசியல்னு பார்க்கும்போது ஸ்ட்ராட்டஜிக்கலா இன்னைக்கு நீங்களே நாளைக்கு கட்சி ஆரம்பிச்சீங்கனாலும் பாரதிய ஜனதாவை எதிர்ப்பீங்களா, திமுகவை எதிர்ப்பீங்களா? திமுகவை தான் எதிர்த்தாகணும். ஏன்னா இங்க பாரதிய ஜனதா ஆட்சியில இல்ல. இப்ப இதே இந்த இடத்துல பாரதிய ஜனதா இருந்துச்சுன்னா திமுகவை விஜய் எதிர்க்கவே போறது இல்ல, பாரதிய ஜனதாவை தான் எதிர்த்திருக்கும். அப்ப இங்க யாருகிட்ட இருந்து ஆட்சியை வாங்க போறோமோ? அமித்ஷா நாங்க பீகார புடிச்சிட்டோம், அடுத்து வெஸ்ட் பெங்காலும் தமிழ்நாடு தான் பேசுறாரு. ஆமாவா இல்லையா? அது யாருக்கு சொல்றாரு? விஜய்க்கா சொல்றாரு. யாரு? அவர் விஜய்க்கா சொல்றாரு. அவர் சொல்றது தமிழ்நாட்டின் அதிகாரத்தை பிடிக்கணும்னு நினைக்கிற விஜய்க்கு அமித்ஷாவுக்கும் பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கா இல்லையா? தேவையில்லை. தேவையில்லை. எதிரி பொது எதிரி சார். அமித்ஷாவும் ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டு இருக்காரு அங்க இருந்து, விஜயும் இங்க இருந்து அடிக்கும் போது எந்த இடத்துல வந்து வீக் ஆனாலும் அந்த வீக்னஸ் நம்ம எடுத்துக்கலாங்கிறது தான். இதுதான் ஸ்ட்ராட்டஜி. இல்ல அப்ப அமித்ஷா பக்கம் நிக்கிறாரு. அமித்ஷா பக்கம் நிக்கல. இப்ப உதாரணத்துக்கு சீமான் பெரியாரை எதிர்க்கிறார், கரெக்டா? அப்ப அவர் வந்து பாரதிய ஜனதா பக்கம் நிக்கிறாரா? அதெல்லாம் கிடையாது. அப்போ பாரதிய ஜனதா பெரியாரை எதிர்க்கிறது ஆன்மீக ரீதியில, சீமான் பெரியாரை எதிர்க்கிறது திராவிட தமிழ் தேசியம் ரீதியில. ஆனா பொது எதிரின்னு வரும்போது பெரியாரை முன்னிலைப்படுத்துறாங்க ரெண்டு பேருமே. அப்ப வந்து உடனே சீமானும் பாரதிய ஜனதாவும் பி டீம்னு சொல்றது எவ்வளவு அபத்தமோ அதுக்கு சமமான அபத்தம் விஜய் வந்து இன்னைக்கு அமித்ஷா வந்து ஐயா ஸ்டாலினை பத்தி பேசினதுக்கு ஒரு பதில் சொல்லல, அதனால பிஜேபியை பார்த்து பயப்படுறாரா, இல்ல பிஜேபியினுடைய பி டீம் விஜயான்னு கேட்கறதும் அவ்வளவு அபத்தம்ங்கிறது என்னுடைய பார்வை. அண்ணா எம்ஜிஆர் மத்தவங்க எல்லாம் உரிமை கொண்டாட முடியாது, அவர் உங்க மக்கள் தலைவர், நாங்களுமே எடுத்துப்போம் அப்படின்றாங்க. அம்மையார் ஜெயலலிதா போட்டோவை திரு செங்கோட்டையன் வச்சுட்டே இருக்காரு, இதை அனுமதித்து கொண்டே இருக்கிறார் திரு விஜய் அவர்கள். இதன் மூலமா என்ன மெசேஜ் சொல்றாங்க? அதாவது புதுசா வேற எந்த கட்சியில இருந்து இன்னும் நிறைய பேர் வருவாங்கன்றாரு. சொல்றாரு அந்த மாதிரி யாரு வந்தாலும் இப்ப கலைஞர் திமுகவுல இருந்து யாராவது வந்தா கலைஞர் போட்டோ வச்சுக்கிறதா விட்டுருவார் போல தெரியுது. அப்படிதான் போல தெரியுது. தெரியல. அது வந்து வைக்க விட்டாங்கன்னா ஆபத்தா முடியும். இப்போ அம்மையார் ஜெயலலிதாவின் போட்டோ வைக்கிறாருல செங்கோட்டையன், இதை அனுமதிக்கிறாரு. இன்னொன்னு அண்ணா எம்ஜிஆர் ஏன் நாங்க எடுத்துக்கூடாதான்றாரு.
கூட இப்ப கொள்கை தலைவர்ல அண்ணாவும் எம்ஜிஆரும் கூட வந்துட்டாங்கன்ற மாதிரி தான் அர்த்தம். அது எனக்கு தெரிஞ்சு இல்ல, அவர் அவர் பேசுறது வந்து அரசியல் அணுகுமுறையை இவங்க கிட்ட இருந்து அதான் எடுத்து அவங்க அரசியல் அணுகுமுறை. கொள்கை தலைவர்கள் வந்து இந்த 5 பேரு. இல்ல அம்மையார் ஜெயலலிதாவை எந்த அவர்கள் முறையில் எடுத்துக்கிறாரு விஜய்? அணுகுமுறை எப்படி எடுக்கிறாருன்னா, ஆ. அண்ணாவையும் எம்ஜிஆரையும் எடுக்கும்போது அண்ணாதுரை அவர்கள் வந்து 67ல எப்படி தேர்தல் அணுகுமுறை பண்ணி காங்கிரஸ் இருந்து ஆட்சியை கைப்பற்றினாரு, ம். எம்ஜிஆர் அவர்கள் 77ல திமுக இருந்து எப்படி ஆட்சியை கைப்பற்றினாரு. அதனால அந்த தேர்தல் அணுகுமுறைய, ம். தேர்தல் அரசியல் சார்ந்த அணுகுமுறைகளை நான் இவங்க கிட்ட அதாவது எடுக்கிறோம். திமுக கிட்ட இருந்து ஆட்சியை அபகரிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை மட்டும் பண்ணுவன்றாரு. அப்படியா? ஆமா, அதுதானே ஆ. இன்னைக்கு எலெக்ஷனே. ஓ. வேற என்ன எலெக்ஷன்? இப்ப அதுதான் பிளான். 2026 வேற என்ன? ம். இன்னைக்கு எலெக்ஷனே என்ன? திமுக தோக்கடிக்கிறது, நாட்டு பிரச்சனையை திமுக பேசணும் சார். ஜெயலலிதா நாட்டுல வேண்டாம் நடக்கிற வேண்டாம். மக்கள் பிரச்சனையை பேசணும் சார். இன்னைக்கு இதுக்கு மக்கள் அன்றாடம் எது பிரச்சனைக்கெல்லாம் Correct. பேசு பொருளா இருக்கு அதுக்கெல்லாம் பேசணும் சார் விஜய். ஆமா, இதுலயே சொல்றாரு, ஆ. இவங்க வந்து இதை பேசலாம் அதை பேசலாம், மக்கள் பிரச்சனை நம்ம பேசிட்டு தானே இருக்கோம். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பேசும்போது மக்கள் பிரச்சனையை பேசுறோம்லன்னு சொல்லிட்டு ஈரோட்ல பேசுறாரு, மஞ்சளை பத்தி பேசுறாரு, ம். மஞ்சளுக்கு சரியான விலை இல்லைன்னு சொல்றாரு. அதே மாதிரி இங்க செம்மண் கடத்தல் எல்லா இடத்துலயும் வந்து மண்ணு கடத்திக்கிட்டு மலைகளெல்லாம் இல்லாம பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஈரோடுக்காரன். ம். செம்மண் பூமி அது. ம். அப்ப செம்மண் வந்து அங்க ஜாஸ்தி, நீங்க ஜாக்கிரதையாலாம், இந்த செம்மண்ணுக்கு நல்ல விலை இருக்குது, இதையும் கடத்தி வித்திடுவாங்க. ஏற்கனவே கடத்திக்கிட்டு இருக்கிறதெல்லாம் செம்மண் கடத்தலாம் மணல் நடக்குது. கொள்ளையை பத்தி ஒரு 10 நிமிஷம் பேசிருக்கலாம்ல. யார் யாரெல்லாம் இதை பண்ணுகிறாங்கன்னு இல்லைங்க, சொல்லலாம்ல. அவரு அதை டீகோட் பண்ணி பேசணுமா இல்லையா? அவரு அவரு வந்து டிடெக்டிவ் ஏஜென்ட்டினுடைய ஹெட் இல்ல. டிடெக்டிவ் ஏஜென்ட்ஸ் இல்ல இப்ப சார். வந்து ஒரு அறப்போர் இயக்கம் பேசுற சார், டீடைல வந்து விஜய்னால பேச ஏன் முடியாது. சீமான் பேசுகிறாரு சார்? சீமான் பேசுறாரு. ஏங்க, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்கில் செட் இருக்கும் மாதேஷ். இப்ப நீங்க பேசுற மாதிரி என்னால பேச முடியாது. உங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கும். அந்த தனித்தன்மை எனக்கு வருமானம் வராது. ம். அப்ப வந்து மாதேஷ் மாதிரி ஏன் நந்தகுமார் பேச மாட்டேங்கிறாருன்னா, மாதேஷ் தான், நந்தகுமார் அப்படிதான். ம். அப்ப சீமான் பேசுற மாதிரியே இன்னைக்கு விஜய் பேசணும் அப்படின்னாருனா, இல்ல அப்படி பேசினாருன்னா பாக்குறவங்களுக்கு தெரியுமில்ல, இப்ப எதுக்கு இந்த விஜய் சீமான் பின்னாடியே நாங்க போயிடறோம்பாங்கல்ல. ம், ம், ம். அப்போ ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ஒவ்வொரு அணுகுமுறை இருக்கும். அப்போ ஸ்டாலின் ஐயாவுக்கும் ஒரு அணுகுமுறை இருக்கு. இல்ல மற்ற கட்சி தலைவர்களின் புகைப்படங்களை பயன்படுத்துவது அனுமதிக்கிறாருன்னா அது வந்து ஒரு நல்ல அரசியல் ஆரோக்கியமா? இல்ல, அது வந்து நானே விவாதத்துல சொல்லியிருக்கேன். ஒண்ணு, எம்ஜிஆர் அவர்கள், அண்ணா அவர்கள் வந்து பொது தலைவர்கள். ம். பொது தலைவர்கள் ஆனதுக்கு அப்புறம் இப்ப நம்ம இந்த ஐயா விஜயகாந்த் அவர்களுடைய பேரை கூட பிரேமலதா அம்மையார் உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு அதுக்கப்புறம் தான் அவர் அமைதியானாரு. அப்பயே நான் சொல்லியிருந்தேன், இது யாரு வேணா பயன்படுத்தலாம். விஜயகாந்த் அவர்களுடைய பேரை சொல்லிதான் நீங்க மேடையில பேசுனீங்கன்னா அது உங்க கட்சிக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம். ம். அப்போ நான் இப்ப எப்படி பாக்குறேன்னா, விஜய் அவருடைய ஸ்டேஜ்ல போய் எம்ஜிஆரையும் அண்ணாவையும் பார்க்க வராருன்னா அது அதிமுகவுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் இது. ம். அப்போ இது அவருதான் வந்து என்னடா இன்னொரு கட்சி தலைவர்களை வச்சு நம்ம வந்து வாக்கு சேகரிப்பானே ஏன்னு அவர் யோசிக்கணும். ம். ஆனா எடப்பாடியார் அவர்களே முன்னாடியே என்ன சொல்றாரு, எங்க கட்சி தலைவர்களுடைய பேரை சொல்லாம யாருனாலையும் அரசியல் பண்ண முடியாதுங்கன்றாரு. சரி. அப்போ எடப்பாடியா என்ன பாக்குறாரு, இது வந்து அதிமுகவுக்கு கிடைக்கிற ஒரு ரெகக்னிஷனா பாக்குறாரு. ம், ம். அப்ப இன்னைக்கு விஜய் வந்து ஈரோடுல வந்து நிறைய பேசுறாரு, மக்கள் பிரச்சனைகளை பேசுறாரு. அது நெசவாளர்களுக்கு வந்து 30% மேல இருக்கிற நெசவாளர்களுக்கு கவர்மெண்ட்ல கொடுத்ததுக்கே இன்னும் கூலி வரலங்கிறார். அப்ப அந்த நெசவாளர்களுக்கே இன்னும் 30% மேல கூலி வரலங்கிறாரு. இது மக்கள் பிரச்சனை தானே. ம். மண்ணை பாதுகாப்பா இருங்க, செம்மண்ணை திருடிட்டு போயிருவாங்க, இதுவும் மக்களுடைய பிரச்சனை தானே. ம். மஞ்சளுக்கு சரியான விலை கொடுங்க, மக்கள் பிரச்சனை தானே. ம். இன்னைக்கு வந்து இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, கொடுத்த வாக்குறுதிகளை பூரா நீங்க நிறைவேற்றிட்டீங்களா? அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய அந்த அத்திக்கடவு அவினாசி, இதுவும் அதிமுக அவர் கொடுக்கக்கூடிய அங்கீகாரம். ம். இன்னைக்கு அத்திக்கடவு அவினாசி திட்டத்தை யாரு கொண்டு வந்தது? அதிமுக கொண்டு வந்தது. ம். அப்ப இன்னைக்கு வந்து அதை வச்சு விஜய் வந்து இன்னைக்கு விமர்சிக்கிறார். ம். இதை நீங்க இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணிருந்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 மாவட்டம் நல்லா பயன்பெறுமே. அப்ப இது மக்கள் அரசியல தானே பேசுறாரு அங்க. சரி. இப்ப நம்ம சொல்ற மாதிரி நம்ம பேசுற இந்த ஒரு 4-5 குறிப்பிட்ட அரசியல் அங்க பேசலையே ஒழிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அரசியல பேசுறாரே. சோ இன்னும் ஒவ்வொரு முழுமை மாநாட்டுக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போகும்போதும் ம். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசியல்ங்கிறது என்ன மாதேஷ்? அரசு இயங்கக்கூடிய விதம் அரசியல், ம். அரசு இயல். இயல். அப்போ அரசு அந்த இடத்துல இருக்கக்கூடிய அரசு அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுடைய வாழ்வியலை வாழ்வாதாரத்தை காப்பாத்தாம செய்யக்கூடியதை பூரா விமர்சிக்கணும். ம். அது எல்லா மாவட்டத்திலையும் அது போய் விமர்சிக்கிறார். அதே தான் கேட்கிறார், இதை விட நான் என்ன வேற அரசியல் செய்ய முடியும் அப்படிங்கிறார். அவரு தத்துவார்த்த ரீதியா பேசல. ம், ம். இப்ப நான் இன்னுமே போய் நான் என்ன சொல்றேன்னா, இன்னொரு இடத்துல பெருசா அவர் அடிச்சிருக்கணும். என்னன்னா, இப்ப வந்து பெரியாரை பத்தி பேசினாராங்க. ம், ம். இப்ப இளம் பெரியார் ஒருத்தர் உருவாயிருக்கார், தெரியும் இல்லையா? ம். அப்போ இவர் பெரியார் பேரை வச்சு நீங்க வந்து கொள்ளையடிக்காதீங்கன்னு பேசுறாரு. ம். பெரியார் வந்து எந்த பதவியில இருந்தாரு, எவ்வளவு செல்வந்தரா இருந்தாரு, எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, எத்தனை ஆண்டுகள் கஷ்டப்பட்டாரு, மக்கள்கிட்ட இருந்து ஒரு காசு சல்லி காசு கூட இது பண்ணலாம். ஆனா நீங்க பெரியார் பேரை சொல்லி கொள்ளையடிக்கிறீங்க, உங்களுக்கு காப்பாத்துறதுக்கு கொள்ளையடிச்ச காசு இருக்கு, என்கிட்ட இந்த மாசு இருக்குதுங்கிறார். அதெல்லாம் பேசுறாரு. ம். ஆனா இன்னொரு இளம் பெரியார் உருவாயிருக்கிறத பத்தி இவர் பேசியிருக்கணும். அந்த போர்ஷன் ஆதவர் ஏன்னா அவருடைய கொள்கை தலைவரை இவங்க அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க.
ம். உங்களுடைய பிரதானமான கொள்கை தலைவர் பெரியார். அதான் உதயநிதியை அவரு டச் பண்ண மாட்டேன்றாரு, ஆதவர்ஜுனா கிட்ட அந்த போர்ஷன் ஆமா, போல. அங்க அவர் அடாப்ட் பண்ணிட்டாரு. ஆ. இருந்தாலும் இவர் கொள்கை தலைவர் பெரியாரை பத்தி பேசும்போது அதையும் கொஞ்சம் சாடி இருந்தாருன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும் அரசியல். அதாவது அப்ப முழுமையான அரசியல் பேசல, அவர் கொஞ்சம் ஆஃப் ஆயிலா தான் இருக்காரு. இல்ல, ஆஃப் பாயில் சொல்லக்கூடாது. ஆஃப் பாயில்னா வெந்து வேகாததுன்னு அர்த்தம். ஆ. அப்படி இல்ல இது. ஆ. நீங்க சொல்ற மாதிரி இப்ப நம்ம பாக்குற மாதிரி யார் யாருக்குன்னு செக்ரிகேட் பண்ணாரு. இப்ப நம்மளே என்ன சொன்னோம், உதயநிதி அவர் சைட்லைன் பண்றாரு, மத்தவங்க செகண்ட் நீங்க எல்லாம் அடிச்சுக்கோங்க, நீங்க அடிங்க. பேசிக்கோங்க, நான் என்னோட எய்ம் வந்து முதலமைச்சர் அவர். அவ்வளவுதான். அப்ப அந்த இடத்துல நீங்க- மோடி அமித்ஷாவெல்லாம் நான் தொட மாட்டேன். ஏன்னா அவங்க இன்னைக்கு இது 29ல தொடுவாருன்னு நினைக்கிறேன். ஆஹா. ஏன்னா அப்ப வந்து மத்தியில நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தல், ஓ, அப்ப இன்னைக்கு தொடுவாரு. நடக்கக்கூடியது சட்டமன்ற So, அப்ப தேர்தல். சிலபஸ் வந்து எப்பப்ப பயன்படுமோ அப்ப மட்டும் யூஸ் பண்ணுவாரு. ஆமா இல்ல, ஆஹா. நீங்க எதுக்கு படிக்கிறீங்களோ என்ன எக்ஸாம், இப்ப நீங்க இங்கிலீஷ் பரிச்சை எழுத போறீங்கன்னா இங்கிலீஷ்க்கு தானங்க படிச்சிட்டு போகணும். ஆஹா. நீங்க ஏன் கணக்கு பாடத்தை திமுக படிக்கிறீங்க? எல்லாம் வேலை வெட்டி இல்லாம பேசிட்டு இருக்காங்க. திமுகக்கு இன்னைக்கு அரசியலே பாரதிய ஜனதா எதிர்ப்புங்கிறது மட்டும்தான் ஆயிடுச்சு. அவங்களுக்கு கொள்கையும் இல்ல, கோட்பாடும் இல்ல. இன்னைக்கு ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன், பாரதிய ஜனதா ஒரு 5-10 வருஷம் தமிழ்நாட்டுல நாங்க போட்டி போடல, வெளியே போறோம், லீவ் போட்டு போறோம்னா திமுக செய்யறதுக்கு அரசியல் கிடையாது. ம். அந்த அளவுக்கு வந்து அவங்க கொள்கையிலிருந்து நீத்து போயிட்டாங்க. ம். அப்படி இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவை நீங்க வந்து இன்னைக்கு அவங்களுக்கு அது வேற வேலையே இல்ல. சரி. அவங்களுக்கு அதான் பேசி நீங்க சமூக நீதி எங்கேயாவது போய் திமுக சமூக நீதி பேச முடியுமா இன்னைக்கு? ம். ம். இன்னைக்கு இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி 2 பிரிவா இருந்தா கூட அவங்க எதை எதிர்த்து போராடுறாங்க? ம். திமுக அவனுடைய இந்த சாதிவாரி கணக்கு சர்வே எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தானே. சரி. அப்ப சமூக நீதிங்கிறது அதுதானே. ம். அப்ப அந்த சமூக நீதிவே நீங்க குழி நோண்டி போச்சு உட்கார வச்சிட்டு இருக்கீங்களா? அப்ப எந்த கொள்கையை போய் திமுக பேசும்? ம். ம். அப்ப அவங்க இன்னைக்கு வேற வழியே இல்ல. ம். அவங்களுக்கு பாரதிய ஜனதா எதிர்ப்பு விட்டா திமுகவுக்கு பண்றதுக்கு அரசியலே இல்ல. ம். விஜய்க்கு அப்படி இல்லையே. திமுக என்னென்ன பண்ணுதோ அதை பூரா அவர் அடிக்கிறாருங்க. சோ விஜய் அரசியல்ல இன்னும் குறைகள் இருக்குது. குறைகள் இல்ல, ஆ. நல்லா பண்றாரு. ஆ. இன்னும் கொஞ்சம் சிறப்பா பண்ணலாம். ஏன்னா எப்பயுமே ஆல்வேஸ் தேர் வில் பி a scope for improvement. ஒரு 55-60 மாதிரி போடுவீங்க, அது அவ்வளவுதான். யாரா இருந்தாலுமே மாதேஷ், ம். ஆஹா சூப்பர் அட்டகாசம், ஒருத்தன் டபுள் செஞ்சுரி அடிச்சு அவுட் ஆனா கூட ம். அவனுக்கு என்ன இருக்குன்னா இன்னும் ஒரு 250 அடிச்சிருக்கலாமே இருக்கும். சரி. ஒரு 250 அடிச்சவனுக்கு ஒரு ட்ரிபிள் செஞ்சுரி போட்டிருக்கலாமே இருக்கும். அப்போ எப்பயுமே வந்து உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல். எப்பயுமே ஆல்வேஸ் தேர் இஸ் a scope for improvement and betterment. சரி. அந்த வகையில இன்னைக்கு நான் தான் சொல்றேனே, இன்னைக்கு பாண்டிச்சேரியில அவர் பேசுனது வந்து சுறா படம் மாதிரி, ம். ஈரோட்ல பேசுனது துப்பாக்கி படம் மாதிரி. ம். மக்கள் என்ன நல்ல சொல்றாங்க? பெர்ஃபார்மன்ஸ் அருமையா கொடுத்திருக்காரு. ஆனா இன்னும் வரக்கூடிய காலகட்டங்கள்ல, வரக்கூடிய மாதங்கள்ல இன்னும் வந்து அவர் அதிகமான ஒரு ஆழமான ஒரு அரசியல் பார்வையை கொண்டு வந்து மக்கள் கிட்ட கொண்டு போனார்னா, அவர் கட்சியை சார்ந்த அவரை பின்பற்றக்கூடிய மானசீகமான ரசிகர்களையும் தவிர காமன் ஆடியன்ஸ் இருக்காங்க பாருங்க, அவங்களையும் பெரிய அளவுக்கு ஈர்க்கிறதுக்கு அதீதமான வாய்ப்பு விஜய்க்கு இருக்கு. அதை நல்ல முறையில பயன்படுத்திக்கணுங்கிறது நம்ம இந்த நிகழ்ச்சி மூலியமா விஜய்க்கும் ஒரு பார்வையா வைக்கலாம். வரட்டும் சார். அதான் நீங்க சொன்னீங்க சுறா, அதுக்கு பிறகு இப்ப துப்பாக்கி மாதிரி சொன்னீங்க. வர ஜனவரிக்குள்ள ஒரு ஜனநாயகனாக மிளிரட்டும். நானுமே காத்திருக்கிறேன், பாக்குறேன் அவர் பேசுறாரான்ட்டு. நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி நந்தகுமார் சார். நன்றி மாதேஷ்.